உலக தமிழ் சொந்தங்களே, திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சமயபுரம் கோவில் சித்திரை தேரோட்டம் என்றைக்கு நடைபெறுறது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக கூற போகிறோம் இந்த வீடியோவில்ங்க. உலக தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலில் நிறைய பேர் சமயபுரம் சித்திரை தேரோட்டம் என்றைக்கு நடைபெறுறது அதை பற்றி விளக்கமாக கூறுங்கன்னு பதிவிட்டிருந்தாங்க. அதனால் இந்த பதிவை நம்ம இடுறோம். சமயபுரம் என்றாலே சக்தி தலங்களில் தலைமை பீடமாக இருக்கிறது நாம் அனைவரும் அறிந்தது தான். எந்த கோவில்லையும் இல்லாத சிறப்பு இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு இருக்குங்க. அதாவது சமயபுரம் மாரியம்மன் கருவறையில் இருக்கிற அந்த மாரியம்மன் அஷ்ட புஜங்களுடன் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளிப்பது வேறு எங்கேயும் கிடையாதுங்க, இந்த கோயிலில் மட்டும்தான். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுங்க. இந்த தேரோட்டத்தில் தமிழகம் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து சமயபுரத்து அம்மனை நாடி வரும் பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஸ்தரம் தேரை வடம் பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் இந்த சித்திரை தேரோட்டத்திற்கு தொடங்குவதற்கு முன்னே பூச்செறிதல் விழா நடக்குங்க. இந்த பூச்செறிதல் விழாவில் அம்மன் பச்சை பட்டினி விரதம் 28 நாட்கள் இருப்பாங்க. இந்த பச்சை பட்டினி விரதம் ஏன்னா உலக நன்மைக்காகவும் பக்தர்கள் நலனுக்காகவும் அம்மன் பச்சை பட்டினி இருக்கிறது தாங்க அங்கே ஐதீகம். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதத்தில் வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை வர அம்மன் விரதம் இருப்பது தான் இந்த கோவிலோட தனிச்சிறப்புங்க. இந்த 28 நாளில் அம்மனுக்கு நெய்வேத்தியம் எதுவுமே கிடையாதுங்க. துள்ளுமாவு, நீர்மோர், பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக இங்கே பூஜிக்கப்படுகிறதுங்க. இங்கே வர பக்தர்களும் இந்த பூச்சொரிதல் சமயத்தில் இது போன்ற பூக்கள் மற்றும் இளநீர் இதை மட்டும்தாங்க பூஜைக்கு கொடுத்தா வெகு சிறப்புங்கிறது கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் கூறும் கருத்தாகவும் உள்ளதுங்க. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் பரிகார ஸ்தலமாக சமயபுரம் மாரியம்மன் திகழ்வதால் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க வருடந்தோறும் வராங்க. அந்த வகையில் சித்திரை திருவிழா இந்த ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதுங்க. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் தொடங்கி முதல் செவ்வாய்க்கிழமை இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு தேரோட்டம் நடைபெறுங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு சித்திரை தேரோட்டம் எப்போன்னா வருகிற ஏப்ரல் 15ஆம் தேதி காலையில் நடைபெற இருக்குங்க. குறிப்பாக ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு நடைபெறுகிறது. அதற்கு அடுத்த நாள் இந்த வருடம் மகா மாரியம்மனுடைய சித்திரை தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிய சமயபுரம் மாரியம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் விதமாகவும் குழந்தை பாக்கி